முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதற்படை வீடாக விளங்கும் திருப்பரங்குன்றத்தில் திரண்டு வந்த பக்தர்கள் காத்திருந்து முருகனை வழிபட்டனர். முருகப்பெருமானின் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்ட நிலையில் பக்தர்கள் அலகு குத்திக் கொண்டும் காவடி எடுத்தும் பக்தி பரவசத்தில் திளைத்தனர். தஞ்சாவூர் சுவாமி மலையில் உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து முருகப்பெருமானை வழிபட்டனர். மிகவும் பழமை வாய்ந்த திருத்தணியில் குவிந்த பக்தர்கள் அரோகரா முழக்கத்துடன் முருகனை தரிசித்து சென்றனர். சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலிலும் திருப்போரூர் முருகர் கோவிலிலும் படையெடுத்த பக்தர்கள் 50 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை உள்ள சிறப்பு வரிசையில் 3 மணி நேரமாக காத்திருந்து வழிபட்டனர். கடலூர் மாவட்டம் வடலூரில் 155வது தைப்பூச ஜோதி தரிசன விழா சத்தியஞான சபையில் நடைபெற்றது. காலை 6 மணி முதல் 10 மணி வரையும் மற்றும் பிற்பகல் 1 மணிக்கும் ஜோதி தரிசனம் நடைபெற்ற நிலையில் 3வது தரிசனத்தில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி பங்கேற்றார். பழனி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழாவையொட்டி பக்தர்கள் அதிக அளவில் குவிந்ததால் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வாகனங்கள் நின்று கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தேரோட்டத்தை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து தரிசனம் செய்து வெளியூர் திரும்ப முயன்றனர். ஆனால் பேருந்து நிலையங்கள் முன்னறிவிப்பின்றி 3 இடங்களாக மாற்றப்பட்டதால் பக்தர்கள் எங்கு செல்ல வேண்டும் என குழப்பமடைந்தனர். ராமேஸ்வரத்தில் தைப்பூச தெப்ப திருவிழாவையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பல மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களில் இருந்து வந்த பக்தர்கள் அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்பாளை தரிசனம் செய்து வருகின்றனர். கூட்ட நெரிசலை முன்னிட்டு எந்த குற்ற செயல்களும் நடைபெறாத வகையில் போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தை பௌர்ணமியை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்தனர். அண்ணாமலையார் கோவிலில் தரிசனம் பெற காலை முதலே சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு பக்தர்கள் வரிசையில் காத்திருந்தனர். சிலர் அவசரமாக முன்னேற முயன்றதால் பக்தர்கள் மற்றும் காவல்துறையினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. சுமார் 7 மணி நேரம் காத்திருப்பிற்கு பிறகே பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். வெள்ளியங்கிரி மலையின் 7வது உச்சிக்கு செல்லும் நுழைவாயில் திறக்கப்பட்டதை அடுத்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலையேறி யாத்திரையை தொடங்கினர். நீதிமன்ற உத்தரவின்படி அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் அதிகாலை வனத்துறை மற்றும் கோவில் அதிகாரிகள் முன்னிலையில் கதவுகள் திறக்கப்பட்டன. ஓம் நமச்சிவாய என்ற முழக்கத்துடன் ஏராளமான பக்தர்கள் 7 மலைகளையும் ஏறி சுயம்புலிங்கத்தை வழிபட்டனர். மே மாதம் 31 வரை யாத்திரை அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் வனத்துறை தீவிர சோதனை மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கேஸ் சிலிண்டர் வெடித்த விபத்தில் காயமடைந்த 2 சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். டிடி நகர் பகுதியில் கடந்த 30ஆம் தேதி காலை கருப்பையா என்பவரது வீட்டில் சமையல் செய்யும் போது சிலிண்டர் வெடித்ததில் 3 படுகாயமடைந்தனர். தீயணைப்புத் துறையினர் தீ பரவாமல் தடுத்து காயமடைந்தவர்களை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேல் சிகிச்சைக்காக மாற்றப்பட்ட கருப்பையா, லட்சுமி ஆகியோர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் தெய்வானை என்பவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த சென்னப்பன் நாயக்கனூர் கிராமத்தில் மூதாட்டியை இரும்பு வாளியால் பேரன் அடித்து கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராணி என்பவர் தனது பேரன் சிரஞ்சீவிக்கு மாத தவணையில் ஜேசிபி இயந்திரம் வாங்கி கொடுத்துள்ளார். இதற்கு சில மாதங்களாக தவணை செலுத்தாத பேரனை பாட்டி கண்டித்ததில் ஆத்திரமடைந்த பேரன் அருகிலிருந்த இரும்பு வாளியை கொண்டு தாக்கியுள்ளார். இதில் உயிரிழந்த ராணியின் உடலை கைப்பற்றிய ஊத்தங்கரை போலீசார் சிரஞ்சீவியை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் இருசக்கர வாகனத்தை திருடி சென்றவரை 10 கிலோமீட்டர்கள் துரத்தி சென்று போலீசார் பிடித்த காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. செஞ்சியில் இருசக்கர வாகனம் திருடப்பட்டு திண்டிவனம் நோக்கி எடுத்து செல்லப்படுவதாக ரோஷனை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து போலீசார் 2 குழுக்களாக வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். திருடப்பட்டதாக சொன்ன வாகனத்தை கண்டதும் அதனை மடக்க முயற்சித்த போது போலீசாரை இடித்துவிட்டு வேகமாக தப்பி ஓடிய நபரை சுமார் 10 கிலோமீட்டர் சேசிங் செய்து பிடித்துள்ளனர். மேலும் வாகனத்தை திருடிய லோகேஷ் என்பவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இருசக்கர வாகனத்தை திருடியவரை அரை மணி நேரத்திற்குள் துரத்தி பிடித்த ரோஷனை காவல்துறையினரை மக்கள் பாராட்டி வருகின்றனர். சங்கரன் கோவில் அருகே சிவகிரியில் அம்பேத்கருக்கு புதிய வெண்கல சிலை அமைப்பதற்கு போலீசார் எதிர்ப்பு தெரிவித்ததால் அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகிரியில் உள்ள சட்டமேதை அம்பேத்கரின் சிலை 20 வருடமான நிலையில் அதை புதுப்பிக்கும் பணியில் அப்பகுதி மக்கள் ஈடுபட்டனர். அப்பொழுது முறையாக அனுமதி வாங்காமல் சிலை நிறுவக்கூடாதென காவலர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் சங்கரன் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா பேச்சுவார்த்தை நடத்தியும் பலன் அளிக்காததால் போலீசார் குவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 2.73 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1.26 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 26 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 14 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.